வணக்கம் தமிழ் கம்ப்யூட்டர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வித் மல்டிபிள் கேட்ச் ஸ்டேட்மெண்ட். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்னன்னா டு ஹேண்டில் ரன் டைம் எரர். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னு சொல்லி பார்த்துருக்கோம், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா டு ஹேண்டில் ரன் டைம் எரர். இப்போ ரன் டைமில் ஏதாவது எரர் அக்கர் ஆச்சுன்னா அந்த எரரை டிக்டேட் பண்ணுறதுக்கு இல்லை கரெக்ட் பண்ணுறதுக்குள்ள மெக்கானிசம் தான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை பிளாக்ல 2-3 கேட்ச் பிளாக் இருக்கும். அதான் மல்டிபிள் கேட்ச் ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ ஈச் கேட்ச் பிளாக் வந்து ஒவ்வொரு எக்ஸெப்ஷன் டைப்பை வந்து ஹேண்டில் பண்ணும். ஒவ்வொரு கேட்ச் பிளாக்கும் ஒவ்வொரு எக்ஸெப்ஷன் டைப்பை வந்து உள்ள எரரை ஹேண்டில் பண்ணும். இப்போ வந்து இந்த ட்ரை பிளாக் வந்து எக்ஸெப்ஷன் டைப் 1 த்ரோ பண்ணிச்சுன்னா இந்த ட்ரை பிளாக் வந்து எக்ஸெப்ஷன் டைப் 1 எரர் த்ரோ பண்ணிச்சுன்னா இந்த கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இந்த ட்ரை பிளாக் வந்து எக்ஸெப்ஷன் டைப் 2 வந்து எரர் த்ரோ ஆச்சுன்னா இந்த கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி இந்த ட்ரை பிளாக் எக்ஸெப்ஷன் டைப் 3 எரர் த்ரோ ஆச்சுன்னா இந்த கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒவ்வொரு கேட்ச் பிளாக்கும் ஒரு எரர் தான் ஹேண்டில் பண்ணும். இப்போ நம்ம ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம பார்ப்போம். ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸோட நேம் இது. இந்த கிளாஸில் ஒரு ட்ரை பிளாக் இருக்குது. ஒரு ட்ரை பிளாக் அது கீழே இம்மிடியேட்டாக 2 கேட்ச் பிளாக் இருக்கும். அதாவது ட்ரை பிளாக் எழுதும் போதே அதோடைய பிளாக் இதுதான். ட்ரை இதுலேருந்து ஆரம்பித்து இதில் முடியுது. ஸோ முடிஞ்ச உடனே நம்ம கேட்ச் பிளாக் எழுதணும். ட்ரை பிளாக் முடிஞ்ச உடனே கேட்ச் பிளாக். நீ எத்தனை கேட்ச் பிளாக்னு எழுதலாம், உங்கள் நீடட் பொறுத்து இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 கேட்ச் பிளாக் எழுதியிருக்கோம். ஒரு கேட்ச் பிளாக் வந்து ஒரு எக்ஸெப்ஷனை மேனேஜ் பண்ணுது, அதாவது அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன். அதே மாதிரி இன்னொரு கேட்ச் பிளாக் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன். ஸோ ஒரு கேட்ச் வந்து அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் சம்மந்தமான எரர்ஸை ஹேண்டில் பண்ணோம். இன்னொரு கேட்ச் பிளாக் வந்து அரித்மெட்டிக் டைப்பான எரர்ஸ் எதுவும் அக்கர் ஆச்சுன்னா அந்த எரரை ஹேண்டில் பண்ணும். இது ஃபார் எக்ஸாம்பிள்காண்டி நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அந்த எரரை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ட்ரை பிளாக்ல 2-3 ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். அந்த எந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்ப்போம். இப்போ இன் c = 100/0 அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் என்ன எரர்னா எனிதிங் டிவைடட் பை 0 வந்து இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டி வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது, அதுக்கு எந்த ஃபார்மேட்டும் கிடையாது. ஸோ அது வந்து அரித்மெட்டிக் எரர், அந்த எரர் த்ரோ ஆகும். ஸோ இது என்ன எரர் பார்த்தீங்கன்னா, ஒரு அரே டிக்ளேர் பண்ணுறோம், அது சைஸ் பார்த்தீங்கன்னா 5. ஒரு அரே டிக்ளேர் பண்ணுறோம், அதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 5. மொத்தம் அரே சைஸே 5 தான். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா 100வது உள்ள பிளாக்ல நம்ம வந்து ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ண வைப்போம். 5 சைஸ் தான், அரேயோட சைஸ் வந்து 5 தான். ஆனால் 100வது உள்ள பிளாக்ல நம்ம ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறோம். சைஸ்னாலும் பிளாக்னாலும் ஒன்று தான். 5 பிளாக் நம்ம அலோகேட் பண்ணிட்டோம், அரேக்கு 5 பிளாக் அலோகேட் பண்ணிட்டோம். அதாவது ஆனால் 100வது பிளாக்ல ஒரு வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம், அதாவது 10 நம்ம ஸ்டோர் பண்ண வைக்கிறோம். இது ஒரு டைப் ஆஃப் எரர். அலோகேட் ஆகாத ஒரு லொக்கேஷனில் நம்ம ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ண நினச்சோம்னா அது ஒரு எரர். அது என்ன எரர்னா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எரர், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் எரர் இந்த இடத்துல த்ரோ ஆகும். சப்போஸ் இந்த இடத்துல எரர் த்ரோ ஆச்சுன்னா இதோட இந்த ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகி இந்த கேட்ச் பிளாக் ரன் ஆகும். அது கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகாது. சப்போஸ் இந்த இடத்துல எரர் வந்துச்சு, த்ரோ ஆச்சுன்னா இந்த இடத்தோட எரர் ஸ்டாப் ஆயிரும். அதை ஸ்டேட்மெண்ட் ஸ்டாப் ஆகி இந்த கேட்ச் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே நம்ம ஹவு டு எக்ஸிக்யூட் ஜாவா ப்ரோக்ராம் வீடியோ போட்டிருக்கோம், அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுறேன். ஜாவா சி அந்த ப்ரோக்ராம் நேம் .java. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஜாவா இந்த ப்ரோக்ராம் நேம். என்ன எரர் த்ரோ ஆயிருக்கு, ஜாவா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் 100 அப்படின்னு சொல்லி ஸ்டோர் ஆயிருக்கு. அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் எரர் த்ரோ ஆயிருக்கு. அந்த எரரை நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இதோட ஸ்டாப் ஆயிரும்.
எரர் எந்த இடத்துல எக்ஸிக்யூட் த்ரோ ஆச்சோ அதோட ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இந்த இடத்துல எக்ஸப்ஷன் அரே இண்டஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எரர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. எக்ஸப்ஷன் அந்த எரருடைய ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகுது. அது எப்படின்னா நம்ம அந்த ப்ளஸ் இ கொடுத்துருக்கோம்ல அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகுது. இப்போ வந்து ஸோ இதே இந்த லைனை வந்து நம்ம அப்படியே அபோவ் மேலே போட்டோம்னா அப்படியே நம்ம மேலே போட்டுறோம். இந்த லைனை கட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். திருப்பி இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆத்மெட்டிக் எக்ஸப்ஷன் சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல. ஸோ வந்து எனிதிங் டிவைடட் பை ஜீரோ அது 100 டிவைடட் பை ஜீரோ வந்து இன்ஃபினிட்டி. அது ஒரு அத்மெட்டிக் எக்ஸப்ஷன். ஸோ அதுக்கு சம்மந்தமான கேட்ச் பிளாக் வந்து கேட்ச் பண்ணி இந்த எரரை த்ரோ பண்ணுது. அத்மெட்டிக் எக்ஸப்ஷன் எரர் த்ரோ பண்ணுது இந்த இடத்துலேருந்து. ஸோ இந்த கேட்ச் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக கேட்ச் பண்ணி அந்த எரரை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். எக்ஸப்ஷன் அத்மெட்டிக் எக்ஸப்ஷன் டிவைட் பை ஜீரோ எரர் அப்படி பிரிண்ட் ஆகுது. இதோட ஸ்டாப் ஆயிரும். எரர் எந்த இடத்துல அக்கர் ஆகுதோ அதோட ஸ்டாப் ஆயிரும். அது கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட்லாம் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இதுதான் மல்டிபிள் கேட்ச் ஸ்டேட்மெண்ட் ஜாவா. நன்றி, வணக்கம். உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.